இந்தியன் ஆர்மிலேருந்து ஒரு வேறு லெவலான ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்ட மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாங்க. அண்ட் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்னிவீரில் ஜென்ரல் டியூட்டி போஸ்ட்டு, டெக்னிக்கல் போஸ்ட்டு, கிளர்க் ஆர் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் போஸ்ட்டு, ட்ரேட்ஸ்மேன் இந்த போஸ்டிங்லாம் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்லாம் ஸ்டார்டிங் சேலரியாக பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாயிலேருந்து கொடுக்குறாங்க. அண்ட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வைஸ் வந்து மாறுங்க. வாங்க இந்த போஸ்டிங்கில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகன்ஸ் வெப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அக்னிவீர் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா 10th +2 அண்ட் ஐடிஐ முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. +2ல் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன், ஜாப் ஸ்பெஷல் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒகேஷ்னல் டிகிரி முடிச்சிருந்தாலும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, ரெனவபிள் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஐடிஐயில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், மெக்கானிக் டீசல், எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்டல் மெக்கானிக் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐயில் அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர், ஜிஓ, இன்ஃபர்மேட்டிக் அசிஸ்டன்ட், இன்ஃபர்மேஷன் ஆர் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக் கம் ஆப்ரேட்டர், வெசல் நேவிகேட்டர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் அக்னிவீர் கிளர்க் ஆர் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th +2 முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50% இங்கிலீஷ், இல்லை மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50% மார்க் எடுத்துருக்கணும் உங்களோட 12th ஸ்டாண்டர்டில். நீங்கள் அப்போ தான் எலிஜிபிளாக இருக்க முடியுங்க அப்ளை பண்ண. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 17லேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இருக்க அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி 8th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 17லேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஹைட்டு அண்டு செஸ்ட் ஹைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஹைட்டுக்கும் என்னென்ன வெயிட் இருக்கணும், எவ்வளோ செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ என்னென்னன்ற டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட் கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.joinindiaarmy.nic.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் பேமெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கோங்க. இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது மூலியமாலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு, மேஸ்ட்ரோ, விசா, ரூபே கார்டு, இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா HDFC பேங்க் வச்சுருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை UPI மூலிமா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேமெண்ட்லாம். அண்டு நீங்கள் வேலிடான ஆக்டிவான மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுக்கணுங்க. அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கான கம்யூனிகேஷன் உங்களோட மெயில் ஆர் மொபைல் நம்பர் வரும். ஸோ வேலிடான மெயில் ஐடி, மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்குக்கு 1 hourல எக்ஸாம் வைக்கலாம். இல்லை 2 hourக்கு 100 கொஷின்ஸுன்ற மாதிரியும் வைக்கலாங்க. அண்ட் இதில் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஃபார் எவ்ரி நீங்கள் கரெக்ட் ஆன்சர் எதுனா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபுல் மார்க் தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எதுவுமே கொஷின் அட்டன் பண்ணலைன்னா அதுக்கு எந்த மார்க்கும் உங்களுக்கு கிடையாது. அண்டு அக்னிவீர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இந்த போஸ்டிங்லாம் வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு, கலர் பிரிண்ட் எடுத்து லேசர் பிரிண்ட் எடுத்து அட்மிட் கார்டு, அண்டு ஃபோட்டோகிராஃபி உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் 20 ஃபோட்டோ காப்பீஸ் கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு அண்டு உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ரிலிஜியன் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல்ஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, NCC சர்டிஃபிகேட் இருந்தால் அது, இல்லை ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ். ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் ஆர்மிலேருந்து வெளியே வந்த அக்னிவீர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.